good morning. So today's topic is nuclear power. Okay va. So உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து டாபிக் எடுக்கிறது இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் எடுக்கிறது மேஜராக கவர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபுல் டாபிக் கவர் பண்ணுறோம். மெயின்ஸ் டாபிக் மாதிரி தான் ஓகேங்களா. அதுலேயே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் இருக்கும் ஓகேங்களா. அது போக ப்ரிலிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய படிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற ப்ரிலிம்ஸ் பேஸ்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நியூஸில் கரண்ட்டாக இப்போ நேற்றுக்கு இருந்தது மட்டும்தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணணும்னு கிடையாது. இனிமேல் வரப்போகிறதா இருக்கலாம், இல்லை கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் வந்துட்டு அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நியூக்ளியர் பவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு ஓகேங்களா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு. பட் லைக் எடிட்டோரியல் மாதிரி வந்துருந்துச்சு ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஹிந்துவில் விடுறாங்க இல்லையா, ஸோ அந்த பேஜில் வந்துருந்துச்சு. ஓகே, பட் அனௌன்ஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2025 to 26 அனௌன்ஸ் பண்ணுது, பட்ஜெட் அப்போ அனௌன்ஸ் பண்ணுது ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் நியூக்ளியர் பவர்? ஓகே, என்னது? ஓகே, ஸோ யூ ஆர் யூஸிங் யுவர் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு கெட் பவர், எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா, எனர்ஜி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ யூ நோ திஸ் பேசிக்ஸ் அண்ட் ஆல் ரைட், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அது எல்லாமே. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்ல, வி ஆர் யூஸிங் சம் ஆட்டம், வி ஆர் கோயிங் டு பாம்பேட் தட் இல்லையா. ஸோ அந்த ஆட்டம் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கோ அந்த, அதாவது எந்த மெட்டீரியலை நீங்கள் வந்துட்டு உடச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் கிடைக்குதோ அந்த மெட்டீரியலுக்கு பேர் ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. தென் யூ ஹேவ் ஃபிசைல் மெட்டீரியல், நான் ஃபிசைல் மெட்டீரியல், ரெண்டு மெட்டீரியல் இருக்கு. ஓகே, ஸோ ஃபிசைல் மெட்டீரியல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, சி யூ ஹேவ் யுரேனியம் 238 ஓகே, தென் தோரியம் 232 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நான் ஃபிசைல் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரிசர்வ்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசைல் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, யுரேனியம் 233 ஆர் புளூட்டோனியம் 239 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ், இது என்னது உங்களுக்கு ஃபிசைல் மெட்டீரியல். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு நியூட்ரான் வச்சு என்ன பண்ணுறீங்க, நியூக்ளியஸை பிரேக் பண்ணுறீங்க. அதை பிரேக் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ரெண்டு ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும், அது கூட வந்துட்டு திரும்பவும் 3 நியூட்ரான் வந்துட்டு வெளியாகும் ஓகேவா. அந்த டைம்ல என்ன ஆகுது, உங்களுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் இல்லையா. அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிற அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ண போறோம், ஸோ அது வந்துட்டு இட் இஸ் பாஸ்டு த்ரூ அ டர்பைன். அதனால உங்களுக்கு வாட்டர் இருக்கும், வாட்டர் வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுது, ஹீட் பண்ணுது, ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் வில் ரன் இன் டு த டர்பைன், டர்பைன் வில் ரன் அண்ட் வில் யூஸ் ஜென்ரேட்டர் டு கன்வெர்ட் இட் இன்டு எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா. இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். அண்ட் இதை வந்துட்டு கூலிங் பண்ணுறதுக்கு, அந்த வாட்டர் வந்துட்டு ஹீட் ஆகி வருது இல்லையா, அந்த வாட்டரை கூலிங் பண்ணுறதுக்கு வி வில் ஹேவ் கூலிங் டவர்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டு இருக்கும் ஓகே. அந்த மெட்டீரியலை நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா, பிக்சருமே. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இட்ஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ஹவு நியூக்ளியர் பவர் இஸ் ஜென்ரேட்டட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா 8 GW தான் இருக்குது, 8.18 GW ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் 25 to 26 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வி நீட் டு இன்க்ரீஸ் திஸ் ஓகேங்களா. ஸோ நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 100 GW. எவ்வளோ, 100. இட்ஸ் அ லாட் இல்லையா. இப்போ எவ்வளோ தான் இருக்குது, 8 தான் இருக்குது. ஸோ வி நீட் டு ரீச் 100. ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வேற என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இது ஏன் பண்ணணும் நம்ம இந்த 100 GW. ஓகே, ஸோ டு அச்சீவ் விக்ஷித் பாரத் ஓகேங்களா, டு பிகம் டெவலப்டு கண்ட்ரி பை 2047 ஓகேங்களா. ஸோ அதுக்காகவும் அண்ட் ஓகே தென் அதுக்காகவும் you need to achieve net zero emission by 2070 ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காகவும் என்ன பண்ணணும் நம்ம, we need to achieve this target அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எங்கெல்லாம் எங்க சொல்றாங்க, யூனியன் பட்ஜெட்ல அப்ப சொல்றாங்க. ஓகே, தென் ஒன் மோர் திங், தே ஹேவ் லான்ச்டு நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். ஓகே, நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் 2025. okay, so according to this nuclear energy mission we need to generate or we need to create 5 indigenously designed
small molecular reactors. Small molecular reactors. Small modular reactors. Modular. Okay, small modular reactors வந்து நம்ம create பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. So what is the small modular reactors? Okay, so generally நம்மளுடைய conventional nuclear power plants இருக்குது இல்லையா, அது produce பண்ற that has a capacity of 700 megawatts to 1000 plus megawatts. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு up to 300 megawatts அவ்வளோதான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ 300 megawatts of energy only it could generate. ஓகே, அப்போ என்னது, இட்ஸ் a very small one. அதனால ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்னு சொல்கிறோம். அண்ட் எப்படி டிசைன் பண்ணணும், இட் ஷுட் பி இண்டிஜினியஸ்லி டிசைன். இண்டிஜினியஸ்லி மீன்ஸ் நம்மளே கண்ட்ரியில் நம்ம ஓனாக வந்துட்டு டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த டார்கெட்ஸ். ஓகேவா, ஸோ இதை யூனியன் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மீன்ஸ் அப்போ என்னது, கரண்ட் இயரில் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவோட ஜேர்னி நியூக்ளியர் பவரில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ குவிக்காக எழுதிக்கோங்க. 1948 வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் ஹேவ் பின் பாஸ்ட். Then 1949 Department of Atomic Energy established under PM supervision. Then 1954 Baba Atomic Research Center established. எங்க இருக்கு, Trombay, Mumbai. Then 1969 Tarapur Atomic Power Station commissioned. So that's the first nuclear power plant. ஓகேங்களா, nuclear power plant Tarapur 1969 research Tarapur Atomic Power Station. So you have அப்சரான்ற வேர்டு வரும். ஓகேங்களா, அது வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர், இது நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஃபுல் செட்டப். ஓகேங்களா, தாராப்பூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ரைட், தென் 1970 இந்தியா சைன்ஸ் NPT. ரைட், NPT will discuss NPT. Okay, 1974 Pokhran first test. Yeah, smiling Buddha. 1974 1976 NSG formation. Okay, next 1998 Pokhran 2 second test. 1999 draft nuclear doctrine. 2005 India US civil nuclear agreement. 2008 NSG waiver. 2010 civil liability for nuclear damage act. Have been passed. Okay, right. So இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறப்பே ஒரு செட்டப் தெரிஞ்சிருக்கும், எப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, NPT, NSG, ஓகேவா, தென் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் வேறு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இது மூணு என்ன குவிக்காக. ஓகே, ஸோ NPTன்றது என்ன அப்படின்னா நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஓகே, so what is this treaty? We have signed the treaty but we didn't ratify it. ஓகேங்களா, சைன் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்துட்டு ராட்டிஃபை பண்ண கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னா we should not proliferate. அன்னைக்கே பார்த்தோம் ப்ரோலிஃபரேட்னா என்னது, நம்ம
மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறது. ஓகேங்களா? ஸோ நிறைய வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த என்பிடின்றதே. ஓகேங்களா? ரைட். ஸோ வி ஷுட் யூஸ் த நியூக்ளியர் எனர்ஜி ஒன்லி ஃபார் பீஸ்ஃபுல் யூஸ். இப்போ பவர் ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி. யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஃபார் வெப்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது தென் ஒன்லி இஃப் யூ சைன் என்பிடி யூ வில் பி அலோவ் டு ஷேர் டெக்னாலஜி ஆர் ஃபியூயல். உங்களுக்கு இந்த யுரேனியம் வேணும் இல்லையா? ஸோ இந்த ஃபியூயல்லாம் இல்லை எங்கே உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா யூ ஷுட் சைன் திஸ் ட்ரீட்டி. அப்படின்னா தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த என்பிடி கீழே வரும். ஓகே. தென் யூ ஹேவ் என்எஸ்ஜி. ஓகே. நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். ஓகே. ஸோ இந்த குரூப் என்ன அப்படின்னா நல்ல நியூக்ளியர் எனர்ஜி எல்லாம் ஃபர்ஸ்ட் இப்போ வேர்ல்டு வார் முடிகிறப்பே உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஐ மீன் வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே வந்துட்டு டெவலப் பண்ணிட்டாங்க இல்லையா அட்டாமிக் பவரை. ஸோ இப்போ அந்த கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாட்டையுமே என்ன இருக்கும், நியூக்ளியர் பவர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஒரு குரூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே. இந்த குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்று ரிசர்வ்ஸ் இருக்கிற குரூப்பாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி இருக்கிற குரூப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் மெம்பராக இருக்கலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த குரூப்புக்கு பேர் தான் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப். ஓகே. ஸோ இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப். ஓகே. அண்ட் என்ன அப்படின்னா இதில் என்னன்னா நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணணும் ட்ரீட்டியை. ஓகேங்களா? என்னன்னா we will not proliferate அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டி வந்துட்டு சைன் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே. அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தருவாங்க. டெக்னாலஜி ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஃபியூயல் கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்லி ஃபார் பீஸ்ஃபுல் மீன்ஸ்னால் மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணல, நம்ம இன்னும் சைன் பண்ணல. நம்ம சைன் பண்ணல, பாகிஸ்தான் சைன் பண்ணல, இஸ்ரேல் சைன் பண்ணல, நார்த் கொரியா சைன் பண்ணல. ஸோ மீன்ஸ் வித் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் குரூப். ஓகேங்களா? அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸை தவிர இந்த 4 பேர்ட்டையுமே என்ன இருக்குது, நியூக்ளியர் வெப்பன் கையில் இருக்கு. ஓகேங்களா? வி ஹேவ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். ஓகே. பட் அதுவே மற்ற கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, வேற கண்ட்ரீஸ்ல இருக்காது. ஓகேங்களா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்க முடியாது. ஓகே. இப்போ இந்த குரூப்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்ளை வரணும் உங்களோட பீஸ்ஃபுல் மீன்ஸ்க்குனாலேவும் நீங்க நியூக்ளியர் வெப்பன் கையில் வச்சிருக்க கூடாது. அதுதான் ரூல்ஸ். இப்போ நம்ம நியூக்ளியர் வெப்பன் கையில் வச்சிருக்கோம், அதனால தான் நம்ம அதில் சைன் பண்ணல. ஐ மீன் அந்த குரூப்புக்கு வந்துட்டு சேர முடியல. ஓகேவா? தென் என்ன வேர்டு பார்த்தோம், என்எஸ்ஜி வேவர்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்னது, ஆல்வேஸ் இந்தியா வில் ஹேவ் வேவர். ஓகேவா? ஸோ என்ன டீல் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே இருக்கும். பிகாஸ் வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி, வி ஹேவ் ஹியூஜ் பாப்புலேஷன். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்க்கு தேவையான மார்க்கெட் இந்தியாவில் இருக்கு. ஸோ எப்பயுமே அந்த வேவர் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஈவன் டேரிஃப், ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ வி கேன் நெகோஷியேட் பிகாஸ் வி ஹேவ் அ ஹியூஜ் மார்க்கெட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேவர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேவர் மூலமாக என்ன ஆகுது, we can get our fissile material technology transfer everything. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் சப்ளை பண்ணுறாங்க, ரஷ்யா சப்ளை பண்ணுறாங்க. பட் இங்கே பவர் பிளான்ட் எழுப்புறாங்க இல்லையா? ஸோ பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரஷ்யா மட்டும்தான் பார்ட்னர் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதை தவிர்த்து வேற எந்த கண்ட்ரியுமே பார்ட்னர் கிடையாது. ஓகே. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன ஆக்ட் பார்த்தோம், சிவில். ஓகே. ஸோ சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். இந்த ஆக்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டு வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, சிவில், அதாவது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சிவில் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டு நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தருவோம்னு சொல்லிட்டு யூஎஸ் சொல்லியிருப்பாங்க. தே ஹேவ் அ கண்டிஷன். அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்டை நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு ஒத்துக்கிட்டு வி ஹேட் பாஸ் தட் ஆக்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன அந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்தியா யூஎஸ், இட் இஸ் அஃபிஷியலி நோன் அஸ் 123 அக்ரிமெண்ட். ஓகே. 123. ஓகே. ஸோ இந்த டீல் படி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் அ நியூக்ளியர் ஆக்சிடென்ட், ஓகேங்களா, யாரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா, அதோடைய ஓனர் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? யாரு சப்ளை பண்ணாலும் அவங்களும் பொறுப்பேற்றுக்கணும். ஓகே. இட்ஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். நோ ஒன் வில் டேக் இன் சார்ஜ் இல்லையா? இல்லை ஓகே நான் கொடுக்குறேன் விக்டிம்க்கு காம்பன்சேஷன், நம்ம யாருமே வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இதனால ரஷ்யா மட்டும்தான் பார்ட்னராக இருக்கு. ஓகேங்களா? மற்றபடி நம்மளுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, ஃபியூயல் கொடுக்கறது மட்டும் தான் யூஎஸோட வேலை. ஓகே. ரைட். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஸ் அ growth. ஓகேங்களா? தென் இந்தியாவுக்கு வந்துட்டு விஷன் இருக்குது. ஸோ விஷன்ல ஐ மீன் என்னெல்லாம் பார்த்தோம், யூனியன் பட்ஜெட்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோமா, என்னென்ன விஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 100 ஜிகாவாட்ஸ் பார்த்தோம். தென் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் பார்த்தோம். அண்ட் வி ஹேவ் டு கிரியேட் திஸ் வித்தின் 2033. ஓகே. So 5 indigenous small modular reactors வந்துட்டு we need to achieve it by 2033. ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய எய்ம். Then apart from that India have 3 step visions.
ஓகேங்களா ரிகார்டிங் திஸ் நியூக்ளியர் பவர். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வரது, அதாவது எப்படி வந்துட்டு அட்வான்ஸ்டாக போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா யுரேனியம் யூஸ் பண்ணுவோம், ஹெவி யுரேனியம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஹெவி வாட்டர் ரியாக்டர்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு H2Oன்றது வாட்டர், அதுவே வந்துட்டு D2O அப்படின்றது வந்துட்டு என்னது டியூட்ரியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஸோ அதாவது ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே ஸோ அந்த வாட்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க ஹெவி வாட்டர்னு சொல்லுவாங்க. when you are using heavy water for moderator and cooling towers it is known as pressurized heavy water reactor. ஓகேங்களா இவ்வளோதான் சிம்பிளானது, அந்த அளவுக்கு போகுது இப்போ. ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்மகிட்ட ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ இது நேம் இட்செல்ஃப் இன்சிஸ்ட் ப்ரீடிங். ஓகேங்களா மீன்ஸ் என்ன பண்றது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோன்ற அர்த்தம். ஓகேங்களா ஸோ இந்த ப்ரீடர் ரியாக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, அந்த நான் ஃபிசைல் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலா மாத்துறதுக்கு யூஸ் பண்ற ரியாக்டருக்கு பேர் என்னது பிரீடர் ரியாக்டர். ஹெவி வாட்டர் ரியாக்டர்ன்றது என்னது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது. லைட் வாட்டர் ரியாக்டர் ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு இருக்கு. ஓகேங்களா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது அது. பிரீடர் ரியாக்டர்ன்றது என்னது உங்களுக்கு நான் ஃபிசைல் மெட்டீரியலை ஃபிசைல் மெட்டீரியலை மட்டும் மாற்றி கொடுக்கும், ரா மெட்டீரியல் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் எடுத்து திரும்ப நம்ம இந்த ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் தான் யூஸ் பண்ணி ஆகும் கரண்ட் எடுக்க. ஓகேங்களா ரைட். தென் தேர்ட் ஸ்டேஜ் தோரியம் பேஸ்ட் அட்வான்ஸ்டு ரியாக்டர்ஸ். தோரியம் பேஸ்ட் அட்வான்ஸ்ட் ரியாக்டர்ஸ். ஸோ யூ சி தோரியம் என்னது மிஸ் ஃபிசைல் மெட்டீரியல் நான் ஃபிசைல் மெட்டீரியலா நான் ஃபிசைல் மெட்டீரியல். ஓகே ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் தோரியம் ரிசர்வ்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய தோரியம் இருக்கு, பட் வி டோன்ட் ஹேவ் யுரேனியம். ஸோ வாட் வி ஆர் இம்போர்ட்டிங் இட். ஓகேங்களா ஸோ நம்ம தோரியம் பேஸ்டு ரியாக்டர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் டு பி டிபெண்ட் ஆன் எனி அதர் கண்ட்ரி ஃபார் இம்போர்ட் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுடைய தேர்ட் கோல். இப்போ இந்த தேர்ட் கோல் இப்போ ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஓகே ஸோ இந்த 3மே என்னது நம்மளுடைய விஷன். நெக்ஸ்ட் வரக்கூடிய இயர்ஸ்ல வந்துட்டு இது 3க்கான ஸ்டெப்ஸையும் பிட் பை பிட்டா வந்துட்டு எடுப்பாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த விஷன் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த விஷன் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம். ஓகே ஸோ அதுதான் இப்போ இந்த இயர்ல பண்ண போறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைவேடைசேஷன். யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் பிரைவேட் பிளேயர்ஸ். ஓகேங்களா ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்வால்வ் பிரைவேட் பிளேயர்ஸ் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும். See your atomic research, I mean your nuclear power and everything related to it is under the control of government. ஓகேங்களா entirely under the control of government. ஓகேவா ஸோ இப்போ இதில் நீங்கள் ப்ரைவேட்டை கொண்டு வர போறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு that's privatization. ஓகே வேற ஓனர்ஷிப் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் we have to give disinvestment பண்ணணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன். எதில் பண்ணுவோம் அதெல்லாமே என்னது லீகல் மெஷர்ஸ். ஓகேங்களா ஸோ லீகல் மெஷர்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் யூ நீட் டு அமெண்ட் லாஸ். ஓகே ஸோ யூ நீட் அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பேரியராக நம்மளுக்கு இருக்கிறது எந்த ஆக்ட் இப்போ பார்த்தோம்ல சிவில் லயபிலிட்டி ஃபார் ஸோ இப்போ இந்த ஆக்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம அமெண்ட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்துட்டு சப்ளையர்ஸுமே என்ன பண்ணணும் அவங்க வந்துட்டு ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ யாருமே வரமாட்டாங்க இல்லையா. ஸோ இதை அமெண்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறா இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் கட்டாக அவங்க சொல்லணும். ஓகேங்களா இது ஒன்று. தென் தே ஹேவ் டு அமெண்ட் ஒன் மோர் ஆக்ட் இஸ் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். ஓகே அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 என்ன பண்ணணும் நம்ம அமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா ஸோ அக்கார்டிங் டு தட் ஓனர்ஷிப் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் த கவர்மெண்ட். அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு அமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணணும். தென் உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட். ஸோ யுவர் கேபிட்டல் காஸ்ட் இஸ் ஸோ ஹை இல்லையா. ஸோ கேபிட்டல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளே வராது. ப்ரைவேட்டை வேற கூப்பிடுறோம் இல்லையா, அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் அவங்க வருவாங்க ரைட்டா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு.
அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் கொண்டு வரும், ஓகேங்களா, டு கவுண்டர் தட். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதுக்கு தான் அந்த ஸ்மால் மாடியூல் ரியாக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈஸி செட்டப்காக. ஓகே, ஸோ இது மூணுமே நம்ம வந்துட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் ஒய், இதெல்லாமே ஏன் பண்ணுறோம், இப்போ ஏன் வந்துட்டு நியூக்ளியர் பவர் வந்து நம்ம க்ரீன் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும், அதான் ஏற்கனவே ரெனியூபிள் எனர்ஜி இருக்குல்ல லாட்டு. ஓகேவா, அப்புறம் ஏன் நம்ம இது பண்ணணும், எமிஷன் கண்ட்ரோல். ஓகே, பொல்யூஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, லோ கார்பன் அவுட்புட். தென் quick renewable energy. Okay, so renewable energy உடைய contribution பாத்தீங்க அப்படின்னா it is only 25%. ஓகேங்களா, so like we have installed capacity வந்துட்டு உங்களுக்கு 500, see according to our Glasgow commitment, ஓகேங்களா, we need to install 500 gigawatts of renewable energy capacity by 2030. அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். 500 ஜிகாவாட்ஸுக்கு வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் டோட்டல் எலக்ட்ரிசிட்டியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இல்லையா, அதில் 25% மட்டும்தான் நம்மளுக்கு ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து வருது. மீதி 75 இஸ் கம்மிங் ஃப்ரம் கோல் பவர்டு தெர்மல் பவர் பிளான்ஸ், கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னது, ஸ்டில் வி ஆர் டிபெண்ட் ஆன் கோல் ஒன்லி. கோல் நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட்டும் பண்ணுறோம். இப்போ அங்கேயும் நிறைய செலவாயிட்டு இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ யோர் கமிட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ குளோபல் கமிட்மெண்ட்ஸ் லைக் யூ ரைட் கிளாஸ்கோ கமிட்மெண்ட். ஓகேங்களா, தென் துபாயில் வந்துட்டு COP 28 COP 28ல் வந்துட்டு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா we need to triple our nuclear power generation சொல்லியிருப்போம். ஓகேங்களா, we have a declaration. ஓகே, ஸோ அந்த கமிட்மெண்ட்டு ரைட். தென் உங்களுடைய க்ரோயிங் எனர்ஜி டிமாண்ட் இந்த கண்ட்ரி, அர்பனைசேஷன் அதிகமாயிட்டு இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்தியா இஸ் ஆல்வேஸ் அ எனர்ஜி ஹங்கர் ஸ்டேட். ஓகேங்களா, நீட் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது பிகாஸ் யூ ஹேவ் ஹியூஜ் பாப்புலேஷன். ஸோ இந்த நீட்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், we are going for நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகே, தென் நம்மளுக்கு இதில் சேலஞ்சஸ்ன்னு என்ன இருக்குன்னா ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுக்கு வந்துட்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஓகே, தென் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா, இப்போ கம்யூனிகேஷனுக்கு அப்படின்னா வி ஹேவ் ட்ராய் இல்லையா, ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ், வென் யூ ஆர் எஸ்பெஷலி பிரிங்கிங் ப்ரைவேட் பிளேயர்ஸ், வி நீட் சம் ஒன் டு ரெகுலேட் எவ்ரி திங் இல்லையா. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ இட் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இட் ஷுட் பி இண்டிபெண்ட். அந்த ரெகுலேட்டரி எப்படி இருக்கணும், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி லைக் உங்களுக்கு ரூலிங் பார்ட்டி அந்த மாதிரிலாம் எந்த பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்கக்கூடாது. ஓகே, தென் your nuclear power is not classified under renewables. ஓகேவா, நான் ஃபாசில்ன்ற கேட்டகரியில மட்டும்தான் நியூக்ளியர் பவர் இருக்கே தவிர it doesn't comes under renewable energy. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா we need to get it under renewable, reclassify it under renewable அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரெனியூபிள்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், we can do green financing. ஓகே, கார்பன் கிரெடிட்ஸ் கிடைக்கும், we can trade with that. ஓகே, ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த ரெனியூபிள்ஸ்க்கு கொண்டு வரணும். ஓகே, இட் வில் ஆல்சோ பூஸ்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகே, ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம இன்ட்ரோ பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், நியூக்ளியர் பவருக்கு விஷன் பார்த்தோம். ஓகே, தென் ரிலேட்டட் குரூப்ஸ் வந்துட்டு பார்த்தோம், என்எஸ்ஜி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் ஸ்டில் யூ ஹேவ் லாட், இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே இட்ஸ் a பிக் டாபிக் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அது எல்லாமே என்னது ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் டாபிக் தான். ஓகேங்களா, then we seen what are the challenges for it and benefits of it and why we need nuclear power as a renewable energy. Okay, right. So that's it for today. Thank you.